ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்த தமிழ்நாடு அரசின் மேல்முறையீட்டு மனுவை திரும்பப் பெறுவதாக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு இடையிட்டு மனு தாக்கல் செய்துள்ளது கவனம் பெற்றுள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி வடசென்னையில் படுகொலை செய்யப்பட்டார். இதனிடையே வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரி உயிரிழந்த ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அதில் வழக்கில் ஆளும் கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் விசாரணையில் தலையிட்டுள்ளதால் சிபிஐக்கு இந்த விசாரணையை மாற்ற வேண்டும் என கோரிக்கையை வைத்திருந்தார். இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைத்து உத்தரவிட்டது. இதற்கிடையே வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்ட வடசென்னையின் பிரபல ரவுடி நாகேந்திரன் சிறையில் இருந்தபடியே உடல்நலக்குறைவால் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் உயிரிழந்தார் என்பதும் நாகேந்திரனின் மகனான வழக்கறிஞர் அஸ்வத்தாமன் உள்ளிட்ட முக்கிய நபர்கள் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு பின்னர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மூலம் பல்வேறு நிபந்தனைகளுடன் ஜாமீனில் வெளிவந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் தமிழ்நாடு அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தின் முடிவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்தனர். இந்த மனு மீதான விசாரணை கடந்த காலங்களில் உச்சநீதிமன்றத்தால் விசாரணை நடைபெற்ற போது தமிழக அரசு விளக்கம் அளிக்க உத்தரவிட்டிருந்தனர். இந்நிலையில் இவ்வழக்கின் விசாரணை வரும் ஜூலை 22ஆம் தேதி மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் தமிழ்நாடு அரசு இடையிட்டு மனுவை தாக்கல் செய்துள்ளது. அந்த மனுவில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐ தொடர்ந்து விசாரிக்கலாம் என தமிழக அரசால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு தனது மேல்முறையீட்டு மனுவை திரும்ப பெற்றுக் கொண்டதன் மூலம் சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த முந்தைய உத்தரவு மீண்டும் நடைமுறைக்கு வருகிறது. இதன் காரணமாக ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐ தொடர்ந்து முழுமையாக விசாரிப்பதற்கான வழிவகை செய்யப்பட்டுள்ளது.